ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டு எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு கீழே வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நீங்கள் இதை வேக வச்சு போடலாம் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக முட்டை பெருசாக இருக்கிறதுனால அந்த வெள்ளைக்கருலாம் கொஞ்சம் வலியுது. நான் பார்த்திங்கன்னா 6 முட்டை ஊற்ற போகிறேன். அடுத்த இட்லி தட்டும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இதை நாம் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. இதை நாம் மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நாம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்பூனை வச்சு நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். நல்லா இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் போட்டுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போல் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பாதி போல் தக்காளி, இது நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு கல் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்க்கலை, கம்மியாக சேர்த்தா தான் இந்த ரோஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போல். இப்போ 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மசாலாலாம் பிடிக்குமோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல முட்டை, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம சின்ன ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பெரிய கரண்டிலாம் வச்சுட்டோன்னா அது உடஞ்சிரும் முட்டை. அதனால் அடுப்பை ஸ்லோவாகவே வச்சு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சமாக நான் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா இன்னும் காரம் சூப்பராக இருக்கும் அதுக்காக. அப்புறம் வாசனைக்காக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை ரோஸ்ட்டு, எக் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.